Close your eyes, join your hands. அக்கா கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா, எங்கள் அன்புள்ள தகப்பனே, அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஏசப்பா தகப்பனே, நடக்கிற ஒவ்வொரு செக்ஷனையும் இந்த நாளில் நீர் ஆசீர்வதித்து அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கிருபையும் தயவும் இந்த நாள் எங்களோடும் அப்பா வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வெறுமையாய் போகாதபடி உங்கள் அன்பையும் அப்பா உண்மை பற்றி நான் அதிகமாய் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தேவனே அப்பா நீர் ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கிருபையால் நீ நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தன் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தீம் சாங் பாடிடலாமா? அண்ணா ரெடியாண்ணா? அக்காங்களாம் ரெடியாக இருக்கீங்களா? பண்ணலாமா? நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? பாடிடலாம். நல்ல சத்தமா சூப்பர் சூப்பர். La 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 la. Shine 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 shine. Ba 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 bright. Wow, சூப்பரா இருக்கு. La 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 la. சத்தமா. Ba 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 bright. இருள் விலகினதே. இருள் விலகினதே. மெய்யான ஒளி வந்ததே. பாவத்தை மன்னித்து புது பிரகாசத்தை தந்ததே. சத்தமா பாடுங்க. மெய்யான ஒளி வந்ததே. புது பிரகாசத்தை தந்ததே. இயேசுவே தீபம். சூப்பர் சூப்பர். இயேசுவே தீபம். இயேசுவே. இயேசுவே தீபம். இயேசுவே தீபம். இயேசுவே தீபம். இயேசுவே. லா 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 லா. இருளில்லை. லா 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 லா. பயமில்லை. லா 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 லா. பாவமில்லை. லா 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 லா. ஸ்டார்ட் ஸ்டார்ட். பிடி 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 ஓடி போய் தீக்குள்ள விழுவான். பிடிச்சு கொஞ்சம் காப்பாத்துங்க கண்ணுக்குள்ள விழுவான். சத்தம் இல்ல. பிடிச்சு கொஞ்சம் காப்பாத்துங்க கண்ணுக்குள்ள விழுவான். எங்க போய் சொல்லுவேன் சோக கதைய? சீஷர்களே என் சனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்க போய் சொல்லுவேன் சோக கதைய? சீஷர்களே என் சனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பிடி 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 ஓடி போய் தீக்குள்ள விழுவான். பிடிச்சு கொஞ்சம் காப்பாத்துங்க தண்ணிக்குள்ள விழுவான். பிடி 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 ஓடி போய் தீக்குள்ள விழுவான். பிடிச்சு கொஞ்சம் காப்பாத்துங்க தண்ணிக்குள்ள விழுவான். மியூசிக். ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒர்க் அவுட் ஆகல. வெயிட் பண்ணி பார்த்தோம் எதுவும் புரியல. ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒர்க் அவுட் ஆகல. வெயிட் பண்ணி பார்த்தோம் அதுக்குள்ள ஓடிட்டானோ. பிடி 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 ஓடி போய் தீக்குள்ள விழுமா. சத்தம் வரல. பிடி 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 ஓடி போய் தீக்குள்ள விழுமா. ரைட்டான டைம்ல
அதிகார வார்த்தையால ஃப்ரீடம் தந்தாங்க. விசுவாசம் இருந்தாதான் ஒர்க் அவுட் ஆகுங்க. வேத வசனம் உனக்கு தெரிஞ்சாதான் சக்சஸ் ஆகுங்க. பிடி 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 கையா பிடி கையா பிடி கையா பிடி துரு துருன்னு ஆட்டம் போடு ஆட்டம் போடு ஆட்டம் போடு தட தடன்னு தாளம் போடு தாளம் போடு தாளம் போடு விசுவாச கேடக பிடி நீ தினந்தோறும் வசனம் பாடி. பிடி 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 கையா பிடி கையா பிடி கையா பிடி துரு துருன்னு ஆட்டம் போடு ஆட்டம் போடு ஆட்டம் போடு தட தடன்னு தாளம் போடு தாளம் போடு தாளம் போடு விசுவாச கேடக பிடி நீ தினந்தோறும் வசனம் பாடி. விசுவாச கேடகம் பீடி நீ தினந்தோறும் வசனம் பாடி. வாஷிங் பவுடர் ஏதும் இல்ல பாவத்தை துவைச்சு நீக்க. ஹோலி வாட்டர் ஏதும் இல்ல பாவத்தை குளிச்சு போக்க. சத்தம் வரல. சத்தமே இல்ல பாய்ஸ். நம்ம டான்ஸ்க்கு ஆக்ஷன் பிராக்டிஸ் பண்றோம். சத்தமா பாடுங்க. அந்த பாவம் தேவ அன்பை விட்டு பிரிக்குமே. பாவம் தேவ உறவை என்றும் முறிக்குமே. அந்த பாவம் தேவ அன்பை விட்டு பிரிக்குமே. பாவம் தேவ உறவை என்றும் முறிக்குமே. பாவத்தை நீ அறிக்கையிட்டு திரும்பிடு. நீ உலகத்தை விட்டு இருக்கு. நம்மேசுவின் லட்டு அதுவே உன்னை ஆக்கும் கொண்டு. பாவத்தை நீ அறிக்கையிட்டு திரும்பிடு. நீ உலகத்தை விட்டு இருக்கு. நம்மேசுவின் லட்டு அதுவே உன்னை ஆக்கும் கொண்டு. சவுண்ட் கம்மியா இருக்கு. வால்யூம் ஏத்துறீங்களா? டிங் 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 டிங். சத்தமே வரலையே. சினிமாவும் வேணாம் ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். செல்போனும் வேணாம் சினிமாவும் வேணாம் ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். சத்தமே வரலையே. பாய்ஸ் நீங்க தான் பாடணும் நல்லா. வாட்ஸ்அப்பும் வேணாம் ஃபேஸ்புக்கும் வேணாம். சத்தம் வரலையே. ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். டான்ஸ் டான்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர் வேணாம் பப்ஜியும் வேணாம் ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். ஃப்ரீ ஃபயர் வேணாம் பப்ஜியும் வேணாம் ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். டிங் 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 டிங். நான் தான் ஐடியா மேன், சூப்பர் மேன். என் ஐடியாவை கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே தலைகீழ மாறிடும். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே நம்ம இருக்கலாம். யாராவது மாட்டாமலா போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தரையாவது என் ஐடியா மூலமாக குழிக்குள்ள தள்ளலைன்னா எனக்கு நிம்மதியாக தூக்கமே வரமாட்டேங்குதுப்பா. கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காரலாம். ஐயோ, இந்த ஆதம் பக்கத்தை சுத்தி சுத்தி வந்து ரொம்ப போர் அடிக்குதுப்பா. வெயிலா மண்டைய பழக்குது. எங்கேயாவது காட்டுக்குள்ள போய்
கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு நினைச்சா காட்டுக்குள்ள போகாதடி, அங்க ஆபத்து இருக்குங்கிறாங்க. என்ன ஆபத்தோ மண்ணாங்கட்டியோ எனக்கு ஒன்றும் புரியலப்பா. ரொம்ப போர் அடிக்குது. இந்த வெயில்ல காஞ்சி ஓடா தேஞ்சி என் அழகெல்லாம் போயிடுச்சு. கால் வயிறும் அரை வயிறுமா சாப்பிட்டு காலத்தை ஓட்ட வேண்டி இருக்குது. இந்த ஏலின் சர்ச்சு பக்கமா போய் இந்த பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா துண்ணுட்டு வரலான்ட்டு போனேனா, இந்த பிள்ளைங்க என்ன கொடுத்தாலும் நல்லா துண்ணுட்டு கையெல்லாம் நக்கி நக்கி எடுத்துடுறாங்க. அப்புறம் எனக்கு எங்க கிடைக்கும்? என்ன குரங்கு மாமா பல்ல இழிச்சிட்டு வர்றீங்க? ஆமா, என்ன நீ ஒரு மாதிரியா புலம்பிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க? மாமா, காட்டுக்கு போனா தப்பா மாமா? காட்டுக்கு போனா தப்பாவா? யாருமா சொல்றது? அதான் இந்த பெரியவங்க எல்லாரும் தான் சொல்றாங்க, காட்டுக்கு போனா ஆபத்து ஆபத்துன்னு. எங்க பாருவா, உன்னைய மாதிரி குட்டி பிள்ளைங்க, உன்னைய மாதிரி சுட்டி பிள்ளைங்க ஜாலியா இருக்கிறது பெரியவங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் அப்படி பேசாத, இப்படி பேசாத, இங்க போவாத, அங்க போவாத, இதை செய்யாத, அதை செய்யாத அப்படின்னு சொல்லி 1008 கண்டிஷன் போடுவாங்கம்மா. மாமா, எங்க வீட்டுல நடக்கிறத அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களா மாமா? எனக்கு தெரியுமா ஒவ்வொரு வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இங்க பாரு, காட்டுக்கு போனா நீ ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அப்படியே மாமா? அதான் நானும் சொல்றேன் மாமா. மாமா, காட்டுக்குள்ள கரடி, சிங்கம், புலி இதெல்லாம் இருக்குமா மாமா? அதெல்லாம் இருக்குமா? காடுன்னா அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா ஒன்றும் பண்ணாது. உனக்கு ஆபத்துன்னா இந்த மாமாவை கூப்பிடு, அப்படி ஜம்ப் பண்ணி வந்து காப்பாத்திடுறேன். சரி மாமா. அப்புறம் ஒரு விஷயம், இங்க பக்கத்துல வா. என்ன மாமா? உன் காதை காட்டு. இங்க பாரு, காட்டுக்குள்ள ஒரு பெரிய அருவி இருக்குது. அந்த அருவியில குளிச்சேன்னு வச்சுக்கோ, அழுக்கு போயிடுமா? அழுக்கு போறது இருக்கட்டும், நீ வெள்ளையா மாறிடுவா. நானா வெள்ளையாவா? மெதுவா மெதுவா. இங்க பாரு, நிறைய டீச்சர்ஸுக்கு வெள்ளையா மாறணும்னு ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டு வர்றாங்க. உன் பின்னாடி அவங்களும் வந்துருவாங்க. அதனால அமைதியா யார்ட்டையும் சொல்லாத என்ன? மாமா, இந்த சீக்கிரட்டை ஏன் மாமா இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை? எல்லாரும் என்னைய காக்காச்சி காக்காச்சின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, இன்னைக்கு தானே இந்த ஐடியா மாமாட்ட நீ கேட்டிருக்க. நீ ஒரு நாளாவது ஐடியா கேட்டிருக்கேன் என்கிட்ட. சாரி மாமா. சரி சரி, சீக்கிரமா போ. சீக்கிரம் போயிட்டு அந்த அருவியில குளிச்சுட்டு வெள்ளையா மாறிட்டு வா. ஏதாவது உனக்கு ஆபத்துனா கூப்பிடு, ஜம்ப் பண்ணி வந்து காப்பாத்திடுற. சரியா? சரி மாமா, ரொம்ப நன்றி மாமா. மாமா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாயாசம் மாமா. பாயாசமா? பாசம் பாசம் மாமா. ரொம்ப நன்றி மாமா. சரி சரி, நன்றிலாம் இருக்கட்டும். நீ சீக்கிரம் போய் குளிச்சு வெள்ளையா மாறிட்டு வா. சரியா? சரி மாமா. தேங்க்ஸ் மாமா. வரட்டுமா மாமா? போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டா. காத்து இருந்ததுக்கு காக்காச்சி மாட்டிக்குச்சி. சரி சரி, காக்காச்சி காட்டுக்குள்ள போய் சிங்கத்திட்டியோ புலிட்டியோ கரடிட்டியோ மாட்டிக்கிட்டு என் வேலை முடிஞ்சதுப்பா. நான் போய் ஜாலியா தூங்க போறேன். ஒரு நாளைக்கு ஒருத்தரையாவதுக்கு இப்படி பண்ணாதான் எனக்கு நிம்மதியா இருக்குதுப்பா. உங்களுக்கு இதே மாதிரி ஐடியா வேணும்னா என்கிட்ட வாங்கோ, சூப்பர் ஐடியா தருவேன். வருவீங்களா? அப்பா, காடு எவ்வளவு சூப்பரா இருக்குதுப்பா. ஜில்லுன்னு காத்து வருது. ஓசில ஏசிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா. நல்ல லைட்லாம் வெளிச்சமா இருக்குது பாரு காடு. அந்த மெட்ராஸ் இருக்குது, அதுவும் ஆதம்பாக்கம் இருக்குது. ஐயோ, என் வாய்னால எப்படி அதுக்கு சொல்லுவேன்? அவ்வளவு கஷ்டங்க. ஆனா இங்க ஜாலியா இருக்கிற, நல்ல பழம் சாப்பிட்றேன், நிறைய பழத்தினுடைய கொட்டைகள் சாப்பிட்றேன், ஜில்லுன்னு இந்த காத்துல என்ஜாய் பண்றேன்.
மாமா சொன்ன அருவியை காணுமே. சரி சரி, இன்னும் காட்டுக்கு உள்ள போகலாம். காட்டுக்குள்ள, இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள காக்கா சத்தமா? புதுசா இருக்குது. காக்காச்சி. என்ன நாயி? என்ன நாயா? அப்புறம் என்ன உன்னை பேய நான் சொல்லுவாங்க? ஏமா, நீ ரொம்ப அதிகமா தான் பேசுற. அம்மா, ஏன் இந்த காட்டுக்குள்ள வந்த? ஏன் நான் வரக்கூடாதா என்ன? ஐயோ, வரக்கூடாதுன்னு சொல்லமா. இந்த காடு ரொம்ப ஆபத்தான காடுமா. என்ன ஆபத்து மண்ணாங்கட்டி? எனக்கு ஒன்றும் அதெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். ஏமா, நீ தைரியசாலிதான். ஆனா சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோ, அப்படியே லபக்குன்னு விழுங்கிருவான். சிங்கம் என்கிட்ட வந்துச்சுன்னா அது அசிங்கமாய் போயிடும். ஏமா, நான் சொல்றத கேளுமா. யோ, கேட்க மாட்டேன், போயா. சரி சரி, நான் போறேன். ஓ ஓ, இந்த காலத்து பிள்ளைங்க யாருதான் பெரியவங்க சொன்னா கேக்குறாங்க. இந்த நாய்க்கும் நான் ஜாலியா இருக்கிறது பிடிக்கல பாரு. பொறாம பிடிச்ச நாய் அது. Jum jum jumbabe, 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 jumbabe. ஆதிவாசி தாத்தா. ஏய் காக்காச்சி, என்ன இங்க என்ன பண்ற? ஓடி பிடிச்சி விளையாடுறேன். ஏய், இது மோசமான காடு, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது. ஏன் இந்த காடு எல்லாம் எங்க சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு என்ன பட்டா கொடுத்துருக்காரு. அதுக்கு இல்ல, இந்த காட்டுக்குள்ள சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. ஆமா, எனக்கும் தெரியும். அங்கெல்லாம் போனா உன்னை சாப்பிட்டோம். அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் சார். போங்க சார், உங்க வேலையை பார்த்துட்டு. சொன்னா கேளு, போகாத, வசமா மாட்டிப்ப. போவேன் 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 போவேன். போகாத போகாத போகாத. போனா என்ன பண்ணுவேன்? போனா நீ தான் அடிபட்டு சாவ போற பாரு. அதை நான் பாத்துக்கிறேன். ஏய், மாமா சொல்றத கேளு, இல்லைன்னா இல்லையா மாட்டிப்ப. நான் என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். தயவு செய்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க ஆதிவாசி தாத்தா. அப்படிலாம் சொல்லாத. உள்ள போனேன்னு வச்சுக்க, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டுனா என்ன பண்ணுவ? அதை நான் பாத்துக்கிறேன். சரி, இப்போ வரும்போது ஒரு பாட்டு பாடினீங்களே, அது எதுக்காக? அது எங்க டீமோட, எங்க கூட்டத்தோட பாட்டு. ஜும் ஜும் ஜும்பாவே, ஜும் ஜும் ஜும்பாவே அப்படின்னு பாடிட்டே இருப்போம். எனக்கு ஆட்டம்லாம் வருது உங்க பாட்டு கேட்ட உடனே. அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஆட்டம் ஆட போற. தேங்க்யூ தேங்க்யூ, போயிட்டு வாங்க. உனக்கு ஏதாவது ஆபத்துனா இந்த மாமாவை கூப்பிடு, நான் ஓடி வந்து காப்பாத்திடுவேன். ஓ, நீங்க எனக்கு மாமாவா? ஆமா. உங்க தலையை பார்த்தா தாத்தா மாதிரி நினைச்சிட்டுல தாத்தான்னு சொல்றேன். ஏய், இப்போ சொல்ற விளையாட்டா தான் தெரியும். உள்ள போனாதான் உண்மை என்னன்னு உனக்கு தெரியும். சரி சரி சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. அவருக்கு பயமா இருக்கு இந்த காட்டுக்குள்ள, என்னைய காப்பாத்த போறாராம். அவரே ஜும் ஜும் ஜும்பாவேன்னு பாட்டு பாடிக்கிட்டே பயந்து போய் வர்றாரு. சரி சரி, இவர்கிட்டலாம் பேசிட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்க குரங்கு மாமா சொன்ன அருவில குளிச்சு வெள்ளையா மாற போறேன்னு, ஜாலி ஜாலி தான். என் குரங்கு மாமா சொன்ன அருவி வந்துச்சு, ஜாலியே நான் முங்கி குளிக்க போறேனே. அப்பா, எல்லா ஜில்லுன்னு இருக்கு தண்ணி. தம்பி தங்கச்சி, நான் வெள்ளைய மாறிட்டேனா? கண்ணாடி வேற எடுத்துட்டு வராம போயிட்டேனே, என் அழகா பார்த்து ரசிக்கிறதுக்கு. ஐயோ, முதலே தெரிஞ்சதுன்னா வீட்டுல இருந்து வரும்போதே ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வந்திருப்பேனே. சரி, இன்னொரு முறை நான் முங்க போறேனே. யார்ப்பா சத்தம் போடுறது? உதறு குழந்தை, யார்ப்பா நீ? யார்ப்பா நீ?
யோ வாய மெதுவா தரையா கம்படிக்குது. தனியா மாட்டிக்கிச்சு, தனியா மாட்டிக்கிச்சு. வர ஹலோ ஹலோ யோ வாய கொஞ்சம் மூடியா. ஏய், ஏய் வாய மூடன சும்மா உருன்னு. நான் யாருன்னு தெரியுமா? யோ நீ யாருன்னு சொல்லியா முதல்ல. ஏய், நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. ராஜாவா? சிங்கம். ஏய், எதுக்கு சிரிக்கிற? காட்டுக்கு ராஜான்னு சொன்ன பாத்தியா? உன் மூஞ்சியும் உன் பப்பர தலையும் பார்த்தா காட்டுக்கு ராஜா மாதிரியா இருக்குது, கூச்சா மாதிரி இருக்குது. பூஜா மாரியா? ஏய், நீ என்கிட்ட தனியா மாட்டிக்கிட்ட. ஐடியா மங்கி தெரியுமா? தெரியும் தெரியும். அவன் என்னோட ஆளுதான் தெரியுமா? எங்க குரங்கு மாமா தானே? ஆமா, நீ அவன் பேச்சு கேட்டு தானே இங்க வந்த? ஆமா, அவர் தான் என்னைய வந்து அந்த ஆத்துல குளிச்சு வெள்ளையா மாறதுக்கு அனுப்புனாரு. ஆத்துல குளிச்சு வெள்ளைய மாற போறியா அப்படின்னு அவன்கிட்ட போய் சொல்லிட்டான். எங்க மாமா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஏய், எங்க ஊர்லயே அவர் தான் ஐடியா மேன் தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? அவன்கிட்ட ஐடியா கொடுக்க சொன்னது நான் தான். நீங்களா? ஆமா, நான் வேற சாப்பிட்டு 10 நாளைக்கு மேல ஆகுது. இன்னைக்கு ஃபுல் மீல் சொன்ன சாப்பிட போறேன். நான் சொல்றத கேளியா முதல்ல. சொல்ல பாப்போம். சும்மா பனாத்திட்டு கிடக்காத சரியா? நீ யாரு முதல்ல அத சொல்லு. நீ யாரு? நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, சிங்கம். சிங்கமா? ஆமா. ஒண்ணும் பண்ணிடாத. விட மாட்டேன். உன்னை காப்பாத்த இங்க எவனுமே வர மாட்டான். குரங்கு மாமா, குரங்கு மாமா அவன் எப்படி வருவான்? அவன் ஏழு வரமாட்டான். ஆதிவாசி 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 மாமாவா ஜிம்பான்னு அவன் ஓடிடுவான். ஜும்பாவே உன்னை சாப்பிட போறேன், உன்னை சாப்பிட போறேன். ஆதிவாசி தாத்தா, நீங்க எவ்வளவா சொல்லியும் நான் கேட்காம போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் சொல்லியும் நான் கேட்காம போயிட்டேன். என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க சிங்கத்திட்ட சண்டை போட்டு உசுர விட்டுட்டீங்களா? நான் எங்க வீட்டுக்கு போறேன். இந்த காட்டுக்குள்ள வரமாட்டேன். நான் போறேன். ஜானியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா? ஜானி கிட்ட கேட்டுருவோமா? ஜானி, என்னண்ணே? ஜானி சொல்லுங்கண்ணே. என்ன உன் வாய்ஸ்ல ஒரு சோகம் தெரியுது, என்னாச்சு? அண்ணே, காக்காவுடைய நிலைமையை பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமாயிடுச்சுண்ணே. ரொம்ப பரிதாபமாயிட்டா? ஆமாண்ணே. ஏன் காக்காச்சியை பார்த்து நீ பரிதாபப்படுற? அண்ணே, இதே மாதிரி தானே நிறைய பிள்ளைகள், நிறைய டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கிறாங்கண்ணே. கீழ்படியாம அப்படியா? செய்யக்கூடாதுன்னு சொல்றதான் செய்யறாங்கண்ணே. அப்படியா? போகாதுன்னு சொல்ற இடத்துக்கு தான் போறாங்க. ஜானி, உன்னை பாக்குறதுக்கு மறுபடியும் வெயிட் பண்றாங்க. சரிண்ணே. நீ வந்து இந்த கதையோட அர்த்தத்தை சொல்றியா? சரிண்ணே, வாரண்ணே. அண்ணே, இந்த பிள்ளைகளை அவங்ககிட்ட பைபிள் இருந்துச்சுன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாஸ்து பார்க்க சொல்லுங்கண்ணே. அப்படியா? நம்மளுடைய பாவத்துக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காகத்தான் இயேசு சிலுவையில அடிக்கப்பட்டாருண்ணே.
அப்படியா? சிலுவையில நம்ம அந்த தண்டனை ஏத்துக்கணும். ஆனா நம்ம தண்டனைய ஏசப்பா சிலுவையில ஏத்துக்கிட்டாங்கண்ணே. ஏன் தண்டி எல்லார் தண்டையும் ஏசப்பா ஏத்துக்கிட்டாங்களா? ஆமாண்ணே. எப்படி இந்த ஆதிவாசி தாத்தா இல்ல, ஆமா, காக்கா பண்ண தப்புக்காக சரி சிங்கத்திட்ட சண்டை போட்டு அவருடைய உயிரை கொடுத்தாரோ, ஆமா, அதே போலதான் ஏசப்பா நம்ம பாவத்துக்காக அந்த சாத்தானுனால சிலுவையில அடிக்கப்பட்டு அதுல மரிச்சாருனே. அப்படியா? அப்படி நம்ம பாவத்துடைய தண்டனையே அவர் சுமந்தாருனே. அப்படியா? அப்ப நமக்கு தண்டனை கிடையாதா? நமக்கு தண்டனை கிடையாதுன்னு அவர்கிட்ட மன்னிப்பு வாங்கணும்லானே. ஆமா, சரி ஜானி. ஏசப்பா கிட்ட அப்படி மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டா ஏசப்பா மன்னிச்சிருவாங்களா? மன்னிச்சிருவாங்கண்ணே. எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் மன்னிச்சிருவாங்கண்ணே. மன்னிச்சிருவாங்களா? சரி, ஒரு இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னே. இந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லு ஜானி. அந்த மங்கி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அது தப்பான ஐடியா கொடுத்து நம்மள ஏசப்பாவுக்கு விரோதமான பாவங்கள் செய்ய வைக்கணும். அப்படியா? அப்ப தப்பான ஐடியா யார் கொடுத்தாலும் அவங்க பிசாசுக்கு வேலை செய்யறாங்களா? ஆமாண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. இவங்க வாழ்க்கையில் நிறைய ஐடியா கொடுத்தாங்கன்னா இவங்க எதை கேட்கணும்? நல்ல ஐடியாவை கேட்கணும்னே. நல்ல ஐடியாவை கேட்கணுமா? கெட்ட ஆலோசனையே கேட்க கூடாது. ஜானி, நீயே சொல்லிரு நல்ல ஐடியா மட்டும்தான் கேட்கணும்னு. அப்பதான் கேட்பாங்க. ஆமா பிள்ளைகளா, பிள்ளைகளா இருக்கீங்களா? யாராவது தப்பான ஐடியா சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்க கீழ்ப்படிய கூடாது. நல்ல ஆலோசனை சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்க கீழ்ப்படியணும். சரியா அண்ணே? ஜானி அண்ணே, நாங்களாம் சேர்ந்து ஒரு சின்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு முடிச்சிடலானே. அப்படியா? டான்ஸ் பார்க்க ரெடியா? என் கால்களுக்கு தீபம் அது வேதமே, என் பாதைக்கு வெளிச்சம் அது வேதமே. வேதமே என் கால்களுக்கு தீபம் அது வேதமே, என் பாதைக்கு வெளிச்சம் அது வேதமே. என் வாழ்வை வெளிச்சமாக்கும், என்னை பாதுகாக்கும், என்றும் மாறிடாத வேதமே. என் வாழ்வை வெளிச்சமாக்கும், என்னை பாதுகாக்கும், என்றும் மாறிடாத வேதமே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அடித்து விடும் பாவமே. பாம்பின் விஷத்தை போல கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அடித்து விடும் பாவமே. குட்டி பிள்ளைங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாக அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, இந்த 6வது நாள் வரைக்கும்
உங்களுக்கு அக்கா மாதிரிலாம் சொல்லி கொடுத்த பாடமெல்லாம் ஞாபகம் இருக்கா? வசனமெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி இப்படி இப்படி கையை ஆட்டிக்காமீங்க. கையா இப்படி ஆட்டினீங்கன்னா எங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். இப்படி ஆட்டணும். எனக்கு வசனம் தெரிஞ்சிச்சு, மனப்பாட வசனம் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி காண்பீங்க. சரி, ஓகே. இப்போ அங்கிள் ஆண்டியும் ஜெபம் பண்ண போகிறவங்களுக்காக நீங்கள் ஜெபத்தோடு கூட காத்துருங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அன்பு தகப்பனே, இந்த அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த 2024 வருஷம் நடைபெற்ற இந்த ஆண்டவரே VBSக்கு கர்த்தரை கொண்டு வந்தீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே 4 திசைகளிலும் இருந்து ஆண்டவரே முகமறியாத பிள்ளைகளை கர்த்தர் எங்கள் மத்தியில் கொண்டு வந்தீர். இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவரே இயேசுவே நீர் யார் என்பதை இந்த அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் கற்றுக் கொடுத்தீர், சொல்லிக் கொடுத்தீர். உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வார்த்தையின் வல்லமைகளை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை தந்தீர். உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளே அப்பா இந்த நாட்களிலே இயேசு என்று சொல்லக்கூடிய அந்த நாமம் விதையாய் ஆண்டவரே விதைக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த குட்டி பிள்ளைங்க இந்த பூமியில் ஆண்டவரே வாழ்கிற வாழ்நாட்களில் விதைக்கப்பட்ட விதை என்றைக்கு அது ஆண்டவரே முளைத்து எழும்பி பலன் அடைந்து பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குமோ எங்களுக்கு தெரியாது. அது இன்றைக்கே கூட இருக்கலாம், அது நாளைக்கு கூட இருக்கலாம் ஆண்டவரே, அது சில மாதங்கள் வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவது இல்லை என்ற அந்த வார்த்தையின்படியே நாங்கள் இப்பொழுது இணைந்து ஆண்டவரே சபையாராய் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கரம், இரட்சகருடைய திருக்கரம் ஆண்டவரே அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த பிள்ளைகள் இந்த VBSக்கு வந்ததின் நிமித்தம் இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இவருடைய பெற்றோர் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய தகப்பனார் தாயார் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இயேசுவை அறியாத குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஐயா. அவர்களை ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய ஹலலோய முகத்தை பார்த்து என் ஆண்டவர் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை அவருடைய தகப்பனார் தாயாரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த VBSக்கு கலந்து கொண்ட ஒரு பிள்ளைகளுடைய குடும்பம் கூட கஷ்டப்படக்கூடாது, வியாதியிலோடு கூட இருக்கக்கூடாது, வேதனையோடு கூட இருக்கக்கூடாது. இயேசுவே அப்பா, நீர் ஒரு அற்புத கரத்தை நீர் நீட்டி ஒரு அற்புதத்தை இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் செய்து இந்த பிள்ளைகளை நீங்கள் மகிழ பண்ணுங்க. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த எண்ணெயை பூசி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இது வெறுமனே எண்ணெய் அல்லப்பா, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே இந்த எண்ணெயில் விழுந்து இருக்கிறது ஐயா. நம்முடைய பிள்ளைகளுடைய சிரசில் அதை பூசி ஜெபிக்கும் போது இந்த நாள் முதல் கொண்டு இந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வல்லமையினால் அடையாளம் இடப்பட்ட பிள்ளைகளாய் இந்த அன்பு பிள்ளைகள் இருப்பார்களாக. அடையாளமிடப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் அடையாளமிடப்பட்ட அந்த பிள்ளைகளை கர்த்தனீர் இந்த உலகத்தின் தீங்குகளிலிருந்து, பொல்லாங்குகளிலிருந்து, வியாதி வேதனைகளிலிருந்து கர்த்தனீர் விலக்கி காத்துக்கொள்ளும். இதற்காகவே ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் இந்த அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் தொடர்ந்து பொறுப்பெடுக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென்.
மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கே நன்றி. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை விசேஷித்த விதமான நிலைமையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் மேலே நெற்றியில் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணோம் இல்லையா, அது எண்ணெய் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். எனவே குட்டி பிள்ளைங்களாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களெல்லாம் ஜீசஸ் ப்ளஸ் பண்ணியிருக்கிறார். சொல்லுங்கள், ஜீசஸ் என்ன ப்ளஸ் பண்ணியிருக்கிறாரு சொல்லுங்கள். ஜீசஸ் என்ன ப்ளஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் நல்லா படிப்பேன், பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன், ஏசப்பாவை நான் மகிமைப்படுத்துவேன். சரி, கையை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிடுங்க. எல்லாரும் கை தட்டி ஏசப்பா உமக்கு நன்றின்னு வாய் திறந்து சொல்லுங்கள். ஏசப்பா உமக்கு நன்றி, வாய் திறந்து எல்லாரும் வாய் திறந்து ஏசப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி.